வெல்கம் டு EMR Physics. I am Raju. 12th Physics board exam past papersல உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் 2022 ஜூன் கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 26ல் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, an electron moving perpendicular to a uniform magnetic field 0.5 Tesla undergoes circular motion of radius 2.5 millimeter. What is the speed of the electron அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமை யூனிட் 3 மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 3.22. இந்த ப்ராப்ளமில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டுனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.5 டெஸ்லா. ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் மோஷனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 2.5 மில்லிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டு டேட்டாவையும் வச்சுக்கிட்டு ஸ்பீடு ஆஃப் த எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த சம்மில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கும். கிவன் மேக்னெட்டிக் ஃபீல்டுனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு is equal to 0.5 டெஸ்லா. மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பீன்னு எடுத்துக்கும். நெக்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் மோஷன், ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் மோஷன் இஸ் ஈக்குவல் டு 2.5 மில்லிமீட்டர். ஸோ இது மில்லிமீட்டரில் இருக்கிறதுனால இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். 2.5 இன்ட்டு 10⁻³ மீட்டர். ரேடியஸை வந்து 6ன்னு எடுத்துக்கும். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. ஸோ V இஸ் ஈக்குவல் டு வாட், இதுதான் நமக்கு கேட்டிருக்குது. ஒரு எலக்ட்ரான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும்போது அது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ த எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்சஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பர்பண்டிகுலராக இருக்கும்போது அது சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும். ஸோ சர்க்குலர் பாத்தில் வந்து தேர் வில் பி சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான் கிடச்சிரும். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கு என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு BQV. இங்கே Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, Qங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், Vங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mv²/r. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா BQV இஸ் ஈக்குவல் டு mv²/r. ஸோ ரெண்டு சைட்லேயும் Vயை கேன்சல் பண்ணோம்னா we will get BQ இஸ் ஈக்குவல் டு mv/r அப்படின்னு வரும். ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, V வேணும். V இஸ் ஈக்குவல் டு BQR டிவைடட் பை M அப்படின்னு வரும். இங்கே Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, Qங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், Rங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் அண்ட் M இஸ் த மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். Bனுடைய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, Rனுடைய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இங்கே சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானோ நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி Vயை கண்டுபிடிச்சிடலாம். சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் Q இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 9.11 இன்ட்டு 10⁻⁻31 கிலோகிராம். ஸோ இந்த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி சில கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தால் ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதிகபட்சம் ஒரு 10 கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூஸை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் எல்லா ப்ராப்ளமுமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நமக்கு கொடுத்துருக்குற வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். V is equal to 0.5 into
Q உடைய வேல்யூ 1.6 into 10 to the power minus 19 into R உடைய வேல்யூ radius of the circular path 2.5 into 10 to the power minus 3 divided by M உடைய வேல்யூ 9.11 into 10 to the power minus 31. இந்த 10 to the power terms எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணி எழுதிக்குவோம். 0.5 into 1.6 into 2.5 divided by 9.11. நியூமரேட்டரில் ஒரு 10 to the power minus 19 இருக்குது. நெக்ஸ்ட் 10 to the power minus 3 இருக்குது. divided by denominatorல 10 to the power minus 31. இந்த வேல்யூஸை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா 5 into 10 to the power minus 1 into 1.6 into 2.5. அதாவது நம்பர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். 9.11 into ஆல்ரெடி 10 to the power minus 22 நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 10 to the power minus 31. இங்கே 10 to the power minus 1 இருக்குது. இதை இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா we will get 5 into 1.6 into 2.5 divided by 9.11. நியூமரேட்டரில் 10 to the power minus 23, டினாமினேட்டரில் 10 to the power minus 31. ஸோ டினாமினேட்டரில் இருக்க 10 to the power minus 31 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 to the power plus 31 ஆகும். ஸோ 10 to the power plus 31ஐயும் 10 to the power minus 23ஐயும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 10 to the power 8ன்னு வரும். ஸோ this is equal to 10 to the power 8. We have to find this value. இதுக்கு நம்ம லாகரிதமிக் டேபிளை யூஸ் பண்ண போகிறோம். நியூமரேட்டரில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால 5க்கு லாக் எடுக்கணும், 1.6க்கு லாக் எடுக்கணும், 2.5க்கு லாக் எடுக்கணும். இந்த லாக் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் 9.11 இதுக்கு லாக் எடுக்கணும். நியூமரேட்டரில் எடுத்த லாகரிதமிக் வேல்யூவிலேருந்து டினாமினேட்டர்னுடைய லாகரிதமிக் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆன்டி லாக் எடுத்தோம்னா நமக்கு இதனுடைய ஆன்சர் கிடச்சிரும். இந்த கேல்குலேஷனை நார்மல் கேல்குலேஷன்லேயும் பண்ணலாம். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இதை சிம்பிளாக பண்ணுறதுக்காக நம்ம லாகரிதமிக் டேபிளை யூஸ் பண்ணுறோம். அந்த கேல்குலேஷனை இப்போ பார்க்கலாம். முதல்ல 5க்கு லாக் எடுப்போம். 5க்கு லாக் எடுத்தோம்னா 0.6990 அப்படின்னு வரும். இது வந்து நம்பர், இதனுடைய லாக் வேல்யூ இது. அடுத்து நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 1.6 இருக்குது. இதுக்கு லாக் எடுக்கணும். இதுக்கு லாகரிதமிக் வேல்யூ எடுத்தோம்னா 0.2041 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு we are having 2.5. இந்த வேல்யூஸ் எல்லாமே நியூமரேட்டரில் இருக்குது. 2.5க்கு லாக் எடுக்கணும். லாக் எடுத்தோம்னா 0.3979 அப்படின்னு வரும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம்னா 1.3010 அப்படின்னு வரும். ஸோ ஆஃப்டர் அடிஷன் we will get this value. டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குது? 9.11 இருக்குது. ஸோ இதுக்கு லாக் எடுத்தோம்னா 0.9595 அப்படின்னு வரும். ஸோ இந்த நம்பர் வந்து டினாமினேட்டரில் இருக்கிறதுனால ஆஃப்டர் டேக்கிங் லாக் we have to subtract. After subtraction we will get 0.3415 அப்படின்னு வரும். இதுக்கு ஆன்டிலாக் எடுத்தோம்னா ஆன்டிலாக் ஆஃப் 0.3415 will give 2.195. ஸோ இந்த நியூமரேட்டர் பை டினாமினேட்டரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get 2.195. இந்த வேல்யூவை நம்ம கேல்குலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2.195 into 10 to the power 8 meter per second.
meter per second is a unit of the speed. So, the speed of the electron is 2.195 into 10 to the power 8 meter per second is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.